ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் செய்கின்ற வேலையில் பதவி உயர்வு கிடைக்க செய்ய வேண்டிய எளிமையான முருகர் வழிபாட்டை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஒரு நிறுவனத்தில் பணியாற்றும் ஒருவர் பணியிடத்தில் தான் முன்னுக்கு வர வேண்டும் அப்படின்னு விரும்புவது இயல்பு தாங்க. அனைவருக்குமே இப்படியான விருப்பமும் எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதிலும் பதவி உயர்வுக்காக விழுந்து விழுந்து உழைக்கிறவங்க இருந்து கொண்டு தாங்க இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு தகுதியான பாராட்டுக்கள் கிடைக்காது. ஆனால் நம்மை விட கல்வியிலும் தகுதியிலும் அனுபவத்திலும் குறைந்தவர்கள் விரைவில் உயர்ந்த தரவரிசையை பெற்று விடுவாங்க. இவரால் மட்டும் எப்படி உயர் பதவி பெற முடியும் என்ற எண்ணம் நிச்சயம் நமக்கு வருங்க. இதனால் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறோம். தற்போதைய சூழல் அவர்களுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னாலும் இந்த நிலை விரைவில் மாறுங்க. திறமை இருந்தும் சரியான வேலையோ அல்லது பதவி உயர்வுகளோ கிடைக்காம இருப்பவங்க செய்ய வேண்டிய முருகர் வழிபாட்டை பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக வேலை தொடர்பான விஷயங்கள் என்றதுமே நம்ம நினைவுக்கு வருபவர் செவ்வாய் பகவான் தான். பதவி உயர்வு மற்றும் புதிய வேலை வேண்டும் அப்படிங்கிறவங்க செவ்வாய் பகவானை வழிபட வேண்டுங்க. கலியுகத்தில் கண்கண்ட கடவுளாக திகழக்கூடியவர் தாங்க இந்த முருகபெருமான். இவர் தான் செவ்வாய் பகவானின் அதிபதியாகவும் விளங்குகிறாங்க. அந்த வகையில் முருகபெருமானை நாம் வழிபாடு செய்வதால் முருகபெருமானோட அருள் மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானோட அருளால் வேலை தொடர்பான நம்முடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறுங்க. இதற்காக முருகபெருமானை எந்த முறையில் வழிபட்டா அப்படின்னா வேலை தொடர்பான அனைத்து விஷயங்களும் நல்ல விதமாக நடக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாங்க. இந்த வழிபாட்டை செய்வதற்கு மறிக்கொழுந்து மற்றும் செவ்வரளி இரண்டையும் நீங்கள் மாலையாக கட்டி அருகில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு கொண்டு சென்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் சாற்ற சொல்ல வேணுங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி தங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து உங்களுடைய வேண்டுதல்களை மனதில் நினைத்து நீங்கள் வழிபட வேண்டுங்க. இந்த வழிபாட்டை வாரம் வரும் செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஓரையில் தொடர்ந்து 13 வாரங்கள் செய்யணும். 13 வாரங்கள் நிறைவடைந்ததும் உங்களால் முடிந்ததை வீட்டிலேயே செய்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து அங்கு உள்ளவர்களுக்கு நீங்கள் அளிக்கலாங்க. கலியுக தெய்வமாக திகழக்கூடிய முருகப்பெருமான முழு மனதுடன் நம்பி இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு அவர்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம் சரணம்.